வெல்கம் டு கிருஷி அக்ரோடெக். நம்ம வந்து பிசிஎஸ் பவர் வீடர் வந்து இப்போ டெலிவரி கொடுத்துருக்கோம். இப்போ நிறையா கம்பெனி வந்து பிசிஎஸ் வந்து டூப்ளிகேட்டு சைனாவிலேருந்து வருது அப்படின்னு சொல்லி காம்படிட்டர் கம்பெனியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாரும் அந்த பேச்சு கேட்க வேண்டாம். உங்களுக்கு அப்படி மெஷின் தேவை இருந்தால் நாங்கள் டெமோவுக்கு மெஷின் தரோம். அந்த மெஷினை ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெஷின் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி ஒரு மினிமம் 1,00,000 1,50,000 காசை சேர்த்து வச்சு ஒரு மெஷின் வாங்குறது ரொம்ப கஷ்டமான இப்போது சூழ்நிலை. அதில் வந்து நமக்கு நிறைய கம்பெனிங்க இங்கே இந்தியாவில் அதிகம் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் வந்து சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு அவங்க நேமை போட்டுட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் ஒரு சில மெஷினரி நல்ல குவாலிட்டி இருக்குது. நம்ம எந்த கம்பெனியும் வந்து குறை சொல்ல, அந்த வேல்யூக்கான அந்த குவாலிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ பிசிஎஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகம்தான். பட் அது ஒரிஜினல் இட்டாலியன் கம்பெனி மெஷினு. ஸோ மெஷின் வந்து இட்டாலியிலேருந்து வரக்கூடிய மிஷின் தான். நீங்கள் இப்போ எந்த மெஷின் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதோடைய வைப்ரேஷனாக இருக்கட்டும், அதோடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு கண் கூட பார்க்க முடியும். மெஷின் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 டைம் ஆலோசனை பண்ணுங்கள். ஒரு கம்பெனியில் வந்து மெஷினை வாங்கி டெமோ பார்த்து ஓட்டி பார்த்துட்டு, அதே போல் அந்த மெஷின் வந்து ஒரு மோர் தென் 4 வருஷம் 5 வருஷம் ஓட்டின கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. சும்மா இன்றைக்கி டெலிவரி கொடுத்தோம், அந்த கஸ்டமர் ஒரு நாள் ஓட்டியிருப்பார், அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியாது. பட் நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் ஓட்டின கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா, அந்த மெஷினை பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அந்த மெஷினால் அவங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் ஆச்சு, அந்த மாதிரி ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மெஷினுக்கு வந்து நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு 3 மெஷினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும், பிசிஎஸ் மெஷினில் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் ரொம்ப கம்மி கால்குலேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா விவசாயிகள் வந்து மெஷினை தேர்ந்தெடுக்கிற முறையை தவறு பண்ணிடுறாங்க. அதே போல் ஒரு டைம் மெஷினை ஓட்டிட்டு அதை லாங் டைம் ஓட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமத்துக்குள்ளாகிறாங்க. நீங்கள் வந்து 1,00,000 மெஷினாக இருக்கட்டும், 1,50,000 மெஷின் ஆகட்டும், 2,50,000 மெஷின் ஆகட்டும், எந்த மெஷினாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபீல்டில் ஒரு டெமோ கேளுங்க. புது மெஷினே டெமோ கேளுங்க, இல்லை பழைய மிஷின் டெமோ கேளுங்க. அது கொடுத்தாங்கன்னா நீங்கள் எடுத்து ஓட்டி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த மண்ணோடைய பொலப்பொலப்பு எப்படி இருக்குது, நம்ம உழவு எப்படி இருக்குது, வைப்ரேஷன் எப்படி இருக்குது, அதனால் என்ன பர்ஃபார்மன்ஸு, எதுக்காக அந்த காஸ்ட்டு, எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம நிறையா இடத்துல போய் ஒரு பொருளை தேடி வாங்குறப்ப தப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு 2 நாள் தேடி பார்க்கலாம், இல்லை வெயிட் பண்ணி கூட வாங்கலாம். அதனால் தப்பு கிடையாது. நமக்கு வந்து நல்ல பொருள் நம்மளுக்கு வந்து சேரணும், அதை மட்டும் ஒரு குறிக்கோளாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட 610 மெஷின் கொடுத்துருக்கோம் அந்த 2025 மட்டும். ஸோ அந்த கஸ்டமர் போதும், நமக்கு அந்த கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதும். நமக்கு 10,000 மெஷின் கொடுத்தோம், 50,000 மெஷின் கொடுத்தோம், அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு இந்த 600 கஸ்டமர் லாங் லைஃப், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு இந்த 600 பேர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு மெஷினை வச்சு 15 வருஷத்துக்கு அவங்களால ஒர்க் பண்ண முடியும். ஸ்க்ரீனில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.